சார் இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock. ஒரு பெண் என்ற முறை நீங்க அந்த வழக்கு எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் சார். அவங்க கோவை சிறுமி பாலியல் பலாத்காரம் பத்தி கேக்குறாங்க மீடியா. இவங்க சொல்றாங்க அதை பத்தி எல்லாம் கேட்காதீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பத்தி கேளுங்க அப்படின்றாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா என்ன? மக்களுக்காக தானே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்றீங்க, வேற யாருக்காக பண்றீங்க? மக்களோட பிரச்சனையை ஒரு மீடியா கேட்கறாங்க. அமைச்சர்ன்ற ஒரு பொறுப்பான முறையில் ஒரு பதில் சொல்ல வேணாமா? அலட்சிய போக்கா பதில் சொல்றீங்க. தேர்தல் நேரத்தில் எப்படி கத்துனீங்க, வாய்கிலேயே கத்துனீங்க. இது நம்ம நாமக்கல்காரவங்க குமாரபாளையம் அமைச்சர் பால்வளத்துறை அமைச்சர் பேசுனது. எப்படி பேசிருக்காங்க பாருங்க. கோவையில 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன கருத்து? ஏன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், பாதுகாப்பு அளிக்கப்படும் சொல்லி தாவேக்கா வாக்குறுதி அளிச்சுதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. கோவை சிறுமி பத்தி கேக்குறாங்க, சிரிக்கிறாங்க. என்ன பதில் சொல்றதே அவங்களுக்கு தெரியல. டிபார்ட்மெண்ட் என்ன வேலை பாக்குறோம், என்ன பதில் சொல்லணும், மீடியாவை எப்படி சமாளிக்கணும், எப்படி பிரஸ் மீட் கொடுக்கணும், ஒண்ணுமே தெரியல. ஏதோ துறைக்கு ஒரு அமைச்சர், அவ்வளவுதான், ஏதோ ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு இருந்தா நம்ம நாடு எப்படி முன்னேறும்? அமைச்சர் இனமான தலைவர் ஜோசப் விஜய் அவர்களின் எனக்கு ஒரு அமைச்சரவையில் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, சுற்றுலாத்துறை அமைச்சரா. அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். சுற்றுலாத்துறை பத்தி உங்களுக்கு தெரியும். இது எங்க ஊருக்காரு ராம்நாடுக்கார அமைச்சர். என்ன துறைக்கு பொறுப்படுத்தாரே தெரியல. சுற்றுச்சூழல் துறை என்ன, சுற்றுலாத்துறை என்ன, எதுவுமே தெரியல. அவர் கேட்கிறாரு, திரும்ப ரீடேக் கேட்கிறாரு, சினிமா மாதிரி திரும்ப ரீடேக் கொடுங்க அப்படின்னு. இதுதான் நம்ம ஆட்சியாளர்கள் நிலைமை இன்னைக்கு.